ஆன்மீக ஆர்வலர் திரு ரங்கராஜன் நரசிம்மன் நம்மோடு இணைப்பில் இருக்கிறார். தொடர்ந்து இந்த சர்ச்சைகள் வந்து கொண்டிருக்க இப்போ உண்டியலையும் கை வைக்கப்படுது. கடந்த ஆட்சியில் உண்டியல்ல இதுல டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கை வச்சிருக்காங்க அப்படின்னு ஒரு துணை முதலமைச்சர் சொல்றார். இது ஒரு பொலிட்டிக்கல் அக்யூசேஷனா பாக்குறீங்களா, இல்ல இது விசாரிக்கப்பட வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம்னு பாக்குறீங்களா? ஸ்ரீமதி ராமானுஜானமா, இது விசாரிக்க வேண்டிய விஷயம் ஃபார் ஷூர். இன்னைக்கு நேற்றுக்கு இது நடக்கல, பல டிகேட்ஸா இது நடக்கிறது. இந்த திருமலையை பொறுத்த வரைக்கும் அங்க பெருமாள் ஒரு வியாபார பொருளாகத்தான் எல்லாருமே இத்தனை வருஷங்களா பார்த்துட்டு இருக்காங்க. நானும் ஒரு ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்தை சார்ந்தவன். திருமலை திருப்பதி தேவஸ்தானம் ஒரு ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாய கோவில். அந்த கோவிலில அங்க இருக்கிற 2 ஜீயர், பெத்த ஜீயர் சின்ன ஜீயர்னு 2 பேர் இருக்காங்க இல்லையா. இன்று வரையிலே இந்த சர்ச்சைகள் வரும்போது அவரிடம் இருந்து யாராவது ஏதாவது விஷயங்கள் வெளியில வந்தா மொத்த நிர்வாக பொறுப்பும் பெரிய ஜீயருக்கும் சின்ன ஜீயருக்கும் அங்க இருக்கிற திருமலை பெரிய அனந்தான் பிள்ளைக்கும் பெரிய திருமலை நம்பிக்கும் தான் இருக்கணும். இவர்கள்லாம் யாருன்னே யாருக்குமே தெரியாது. பவன் கல்யாணா இருக்கட்டும், சந்திரபாபு நாயுடுவா இருக்கட்டும், இவர் ஜெகன்மோகன் ரெட்டியா இருக்கட்டும், இவர்கள்லாம் யாருன்னு கேட்டு பாருங்களேன். இவர்கள்லாம் யாராவது யாருன்னு தெரியவான பாருங்க. எந்த ஒரு விஷயத்தையும் ஒரு கோவில்னாக்க அந்த கோவில்ல ஆகம சாஸ்திரம் முக்கியம். திருப்பதியில ஆகம சாஸ்திரம் எவ்வளவு தூரத்துல இருக்குன்னா பெரிய பூஜ்யத்துலதான் இருக்கு. அங்க அதாவது பல 20-30 வருடங்களாக எனக்கு தெரிஞ்சு ஊழலை தவிர வேற எதுவும் இல்லை. உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், பல சமயத்துல நீங்க யாராவது திருப்பதிக்கு போகணும்னாக்க உங்களுக்கு தெரிஞ்சவங்களோ இல்ல நீங்களே கூட இருக்கலாம், திருப்பதிக்கு போனா எப்படி டிக்கெட் வாங்கணும் அப்படிங்கறதுல இருந்து ஊழல் நடக்கும். 300 ரூபாய் டிக்கெட்டை 600 ரூபாய்க்கு விற்கிறது, 1000 ரூபாய் டிக்கெட்டை 5000 ரூபாய்க்கு விற்கிறது, 10,000 ரூபாய் டிக்கெட்டை 50,000 ரூபாய்க்கு விற்கிறது. இந்த டிக்கெட்லாம் எப்படி பிளாக்ல கிடைக்கிறது வெளியில அப்படின்றதுலயே முதல் இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். இது என்னமோ பெரிய ரகசியமான விஷயம் கிடையாது. எல்லா சாதாரண ஒரு சாமானியன் ஒரு பக்தனுக்கு தெரிஞ்ச விஷயம் தான் திருப்பதியில ஊழல் நடக்கிறதுன்னு. லட்டு முதற்கொண்டு வச்சுங்களேன், லட்டு விற்கிறதுலயும் ஊழல். ஒரு லட்டு எக்ஸ்ட்ரா கொடுப்பாங்கன்னாக்கா 10 லட்டு எனக்கு வேணும் அப்படின்னு ஒரு பேராசை. அங்க போய் பெருமாளை தரிசிக்கிறது ஒரு அரை செகண்ட்னா அங்க இந்த மாதிரி ஊழல் பண்றதுக்கு 4 மணி நேரம் ஒவ்வொரு மனிதனும் செலவு பண்றான். இத இன்னைக்கு அரசியல்வாதிகள் அடுத்த லெவலுக்கு எடுத்துன்னு போயிட்டு இருக்காங்க. ரெண்டு பக்கமும் இதை வைத்துக் கொண்டு எப்படி அரசியல் ஆதாயம் தேடலாம் அப்படின்னு பார்த்துட்டு இருக்காங்க. இவர்கள் எல்லாரும் இந்த திருமலை திருப்பதி தேவஸ்தானத்துடைய வெப்சைட்டுக்கு போனீங்கன்னா, இணையதளத்துக்கு போனீங்கன்னா பல வருஷங்களுடைய போர்டு ரெசல்யூஷன்ஸ் இருக்கு. இங்க 2-3 பேர் நான் பேசுறதை நான் கேட்டுன்னு தான் இருந்தேன். அவர்கள் சொல்றாங்க போர்டு ரெசல்யூஷன்ஸ்ல ஏற்கனவே இந்த மாதிரி எல்லாம் போட்டிருக்காங்க. அந்த மாதிரியான ஏதாவது ஒரு ரெசல்யூஷனை எடுத்து காமிக்க முடியுமா? பேசுகிறவர்களும் ஆதரவாக 2 பக்கத்துக்கு ஆதரவாக பேசுகிறவர்களும் அரசியல் செய்யறாங்க. இங்க பெருமானை பத்தியோ சம்பிரதாயத்தை பத்தியோ யாருக்கும் எந்த கவலையும் கிடையாது. அங்க மொத்த 2003 இதே திருமலையில 1000 கால் மண்டபம் கோவிலுக்கு எதிர்க்க இருந்தது. அதை தரமட்டமா இடிச்சாங்க. அப்ப இருந்து சாஸ்திரங்கள் மீறப்படுது, ஊழல் நடக்குது, பொலிட்டிசைஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. பிகாஸ் ஆஃப் தி பாசிட்டி ஆஃப் டைம் ஐ ஹேவ் டு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.